ஹாய் ஹலோ பேபீஸ் வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன்னு இல்லை, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் OT7 வித் ஒன் கேர்ள். ஓகே, அந்த ஒரு டைப்பில் நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. ஸோ நான் இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேங்க. நான் வந்துட்டு ஒன் கேர்ள் ஆன் பாய் அப்படி தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இந்த OT7 பார்க்குறவங்க அப்போல்லாம் இருப்பீங்களே, ஸோ மறக்காமல் நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், தயவு செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிடுங்க. ஓகே. ஓகே, எப்படி போகுதுன்ட்டு தெரில, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அவங்க இருந்துட்டு ஒரு சார் வராரு. நீங்கள் இருந்துட்டு அப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவங்க உங்களை தான் கூப்பிட்றாங்க. ஒயன், சொல்லுங்கள் டாக்டர். உங்களுக்கு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை செய்ய முடியுமா ஒயன்? என்னது டாக்டர்? நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஸோ அவங்களுக்கோசரம் அந்த ஹெல்த் இந்த செக்கப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு டாக்டர் செக்கப்னுச்சுன்னா, அவங்க எப்போ ஹெல்த் என்ன ஆனாலும் அந்த டைமுக்கு நீங்கள் தான் பார்த்து இது பண்ணுற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்க முடியுமா? அப்போ இங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமா? அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த மாதிரி கரெக்டாக அந்த இது இருக்கணும். ஸோ அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் இந்த இடத்துக்கு. உன்னால் போக முடியுமாம்மா? என்ன சொல்கிறது, சரி ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன். நீங்கள் எந்த இடம், அட்ரஸ் என்ன எதுன்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே. உங்க கூட ஹெல்ப்புக்கு யாராச்சும் வேணுமாம்மா? அதான் டாக்டர், நான் மட்டும் போதும், நான் பார்த்துக்குறேன். ஓகே தானே? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன். நீங்கள் என்ன இடம்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு எந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறமேட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. அப்படியே அந்த டைமில் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வராங்க. வந்துட்டு ஐயன், உங்களுக்கு நாளைக்கு ஓகே, நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இதில் இருக்க மாதிரி அட்ரஸ்க்கு போயிடுங்க. ஓகே? ஏன்னா நீங்கள் அங்கேயே தங்கி அவங்க கூடவே அந்த இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதா ஐயன்? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன். எவ்வளோ நாள்? அவங்களே சொல்லுவாங்கம்மா எவ்வளோ நாள்னு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்படியா டாக்டர்? ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்புறமேட்டு மெடிக்கல் இது அது நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அதுவே ஒரு 2 இது வந்துடுது. அப்படியே நீங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கார் புக் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வரும்ன்ட்டு. அப்போ அந்த காரும் வருது. நீங்கள் வந்துட்டு அண்ணா இந்த அட்ரஸ்க்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீட் எழுதி கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்களும் போயிடுறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இறங்கி வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள முன்னாடி இவங்க இருப்பாங்களா வாட்ச்மேன், நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த இதை காட்டுறீங்க. அவங்க வந்துட்டு ஓகே, நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்டு திறந்துடுறாங்க. நீங்களும் உள்ளே போயிட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. அங்கே முன்னாடி இருப்பாங்கள்ல, ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட இதை காட்டுறீங்க. மேடம், நீங்கள் வந்துட்டு நான் இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு 3rd ஃப்ளோரில் 8th ரூம் அங்கே இருக்கும். அங்கே கரெக்டாக வந்துட சொல்ல, அது ஒரு லெஃப்ட் சைட் திரும்பி. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனில் சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிடுறாங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு அந்த மாதிரி போகிறீங்க. போனதுக்கப்புறம் நல்லா போயிட்டு கதவை அப்படியே தட்டுறீங்க. அங்கே இருந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கதவை திறந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம பிடிஎஸ் மெம்பர். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே வாயடிச்சு போயிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரில. இது நம்ம பிடிஎஸ்க்கு பார்க்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. எல்லாம் ஐடல்ஸ் தான். ஓகேவா? நான் இதையே ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் டாக்டர், அவங்க எல்லாமே ஐடல்ஸ். ஓகே, பிடிஎஸ் மெம்பர் இப்போ எப்படி இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இஸ் கம்மிங், நீங்கள் ஒயன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. நீங்கள் அதில் ஆமாம் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னம்மா உங்களுக்கு தெரியுமா? என்னங்க கேள்வி இது, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களா, போச்சுடா டேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்களா. நீங்கள் இருந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கலாம். தெரியும், பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓகே, அப்போ எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு?
தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எப்படி ஒரு நார்மலாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அச்சோ அப்படின்ட்டு இருக்கு. ஆரமு, சுகா, ஜேஹோப்பு, ஜின்னு, ஜேகே, ஜிமினு, தயாங்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அப்படி இருக்கு உங்களுக்கு. கண்ணே அப்படியே பூ பூவா இப்படி கண்ணில் அப்படியே பூ வச்சு பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே கொண்டாட்டமா இருக்கு. அப்படியே அங்கெல்லாம் பார்த்தா நம்ம ஜிம்மின்னு, ஜின்னெல்லாம் உட்காந்து நல்லா சிரித்து பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, அச்சோ! இவங்க அந்த ஸ்டேஜை விட இங்கே இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட. ஓகே. நீங்கள் வாங்க. உங்களுக்கு ரூம் அந்த எங்களுக்கு இங்கே இருக்கா ஒரு 2 ரூம் தள்ளி அடுத்த ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, ஓகே ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்போ நான் உங்களுக்கு செக் பண்ண வரணும்? நாங்கள் ரெடி ஆகிட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே ஆரம் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் சொல்லிடுறாரு. ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படியே வடிடுறீங்க எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு. அவங்களாம் பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ வெட்கப்படுது நம்மளெல்லாம் பார்த்துட்டு. ஒரு ஃபேன்களாக இருக்கட்டா வெட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கீங்க. அச்சோ பாய்ஸு நம்ம பார்த்துட்டுமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொண்டாட்டத்தில் இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதா. ஆரம் வந்துட்டு அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூம் இதுக்கே கால் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஹலோ வயான் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஹலோ ஆரம் தானே? நானே தான். நாங்கள் இப்போல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் செக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்லாம் இங்கே வரீங்களா? இல்லை சொன்னால் அங்கே வரட்டுமா? இல்லை நீங்களும் இங்கே வந்துடுங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அப்படியே எல்லா செக்கப்பும் பண்ணி முடிக்கிறீங்க. எல்லாருமே நார்மலாக தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உங்கள் வெயிட் கொஞ்சம்லாம் நார்மலாக இருக்கணும். லைட்டாக குறைஞ்சும் இருக்கக்கூடாது, லைட்டாக ஏறி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபுட் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடி ஏறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறையும். ஸோ நீங்கள் இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அதுக்குன்னு உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் இது பண்ணணுன்ட்டு இல்லை. அதுக்குன்னு ரொம்பவும் சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக இருங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஒரு இதாக சொல்கிறீங்க. அவங்களாம் பார்த்துட்டு நல்லா தான் சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிங்க உட்காருங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஊசி குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு எது இன்ஜெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 3 பேர் அப்படியே ஜர்க் ஆகுறாங்க. நீங்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு ஆரம் வராரு. அப்புறமேட்டு சுகா, அப்புறம் ஜின்னு, ஜேஹோப்பு இவங்க எல்லாம் போட்டாங்க. ஆனால் அந்த 3 வால் இருக்கு பாருங்க. 3ம் நம்ப மாட்டேன். டேய் ஜிம்னா நீ போடான்னு சொல்லிட்டு ஜேகேவும் தயாங்க பிடிச்சி ஜிம்னாவை தள்ளுறாங்க. தயாங்க இருந்துட்டு ஆமாம் கரெக்டு ஜிமினா நீ எப்போன்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம் பிடிச்சி தள்ளுறாரு. ஜிம்னா பார்த்துட்டு டேய் நீ போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயாங்க ஜேகேவின் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறது இவங்கள சார் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ இவங்க நம்மள பேர் சொல்லி கூட கூப்பிடாம டாக்டர்னு கூப்பிடாம ஊசி குத்த யாராச்சும் வாங்க இவங்க 4 பேர் போட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஜிமினும் அப்படியே போட்டுடுறாரு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு நீங்கள் லைட்டாக உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ டாக்டர்னால் அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி ஊசி குத்தி விட்டுறீங்க. இப்போ தயாங்கும் ஜேகேவும் தான் மனுஷங்க 2 பேரும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடித்து பிடிச்சி தயாங்க கூட இழுத்துட்டு போயிட்டு ஆரம் உட்கார வச்சிட்டாரு. இப்போ ஜேகே சொல்லுமே சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாரு. அவர் மட்டும் சிக்கவே மாட்டுறாரு. ஜேகே நீ குழந்த தான்டா அதுக்கு குழந்த மாதிரி பண்ணணுன்ட்டுலாம் இல்லை புரிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப்பும் ஜின்னு சுகாலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. உங்களுக்கு என்ன எனக்கு தானே அழியுதே போங்க நான் கொத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றி ஜேகே வாடுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அச்சோ ஜேகே இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் ஊசி குத்திக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? என்ன தெரியுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சும்மா நக்கலாக ஸோ அந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? எனக்கு பிடிச்சதா அப்படின்ற அவர் சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம்
நீங்கள் இது பண்ணீங்கன்னா நான் தருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஓகே எனக்கெலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அட பாவி இவ்வளோ சுற்றுறேன் இது தெரிஞ்சிருந்தா நானும் சொல்லியிருப்பேனே ஜேகே உனக்கு பிடிச்சது நான் தரேன்டான்னு சொல்லிட்டு நானும் அவனை இழுத்து வச்சு மடியில் உட்கார வச்சு கொடுத்துருந்தப்பனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு ஓகே குத்திட்டீங்களா? இப்போ எப்படி ஜேகே உங்களுக்கு வலிக்கல? ஓ நீங்கள் குத்தி முடிச்சிட்டிங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிறவனா அடங்கொப்ப மௌன இறாடேன்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேகோப்பும் அப்படியே கடையை தூக்கிட்டு சுத்தாத குறையா சுற்றி சுற்றி வராரு. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ இவங்க எல்லாம் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்போ ஜேக்கு இருந்துட்டு போதும் 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 நீங்கள் நடிக்கிறதுனா அப்புறம் வச்சுக்கோங்க நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அவகிட்ட கேட்குறேன் அந்த டாக்டர்கிட்ட. டாக்டர் எனக்கு என்ன தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரா. அதுவா இந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கே பின்னாடி இருந்து பனானா மில்க் ஷேக் தான் எடுத்து தரீங்க ஜிக்கு பத்திர. ஓ எதவா தேங்க்யூ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அவர் வாங்கி குடிச்சாச்சு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு அதாவது ஆரம்பம் சுகாலாம் பார்த்துட்டு அப்போ எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா டாக்டர் நாங்களும் தானே வந்து ஸ்டார்டிங்கே எதுவும் சொல்லாமல் ஊசி குத்திக்கிட்டோம் அப்போ எங்களுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா. நீங்கள் பார்த்துட்டு அட பாவீங்களா இவன் தான் சின்ன பையன் மாதிரி பண்ணுறான்னு நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரையுமே ஒரு குழந்தை எப்படிலாம் விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பார்வையில் எல்லோரும் இருக்காங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்தைங்களாம் எப்படி சும்மா சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியே இருக்காங்க 7 பேரும். உங்களுக்கு பார்க்கவே அப்படியே அழகாக ரசிச்சிட்ருக்கீங்க அவங்க 7 பேரும் பண்ணுறதெல்லாம். ஓகே எங்கள் எல்லாத்துக்கும் இது முடிஞ்சிருச்சா? ஓகே நான் ஒரு இது தரேன் நீங்கள் அதை கலந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ ஜேகே மட்டும் இருந்துட்டு நான் இப்போ தானே இது குடித்தேன் என்னால் இப்படி உடனே அது குடிக்க முடியும் டாக்டர் அப்படிங்கிறாரா. சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போ ஜிமினா இருந்துட்டு டாக்டர் அப்போ எனக்கு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. உங்களுக்கா நான் போக்க போக்க உங்கள் எல்லாத்துக்குமே தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு இதுக்கு தாண்டா பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா ஒரு ஃபேன்கெல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஜின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சுகாவும் ஒரு பக்கம் அப்படியே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு நக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த ஒரு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. இப்போ ஒரு பெரிய கான்செப்ட் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கோசரம் எல்லாம் தரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவல் இப்படி தாண்டா ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அளவுக்கு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாட்டர் மாதிரி இருக்க இதெல்லாம் கலந்து நீங்கள் அவங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த்துக்கோசரம் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களாம் அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா இதாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க டாக்டர். நான் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வாரம் இருந்தால் நான் உங்களை கூப்பிட்டுக்குறோம். நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தான் எங்களுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க. நாங்கள் ஃபுல் டே ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு இதுதானே ஒர்க்கே உங்களை பார்த்துக்கிறது. ஸோ நான் அதில் எதுவும் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது லைட்டாக பாய்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரி எப்படியும் இருக்காங்களா அவங்க ஒரு இது பார்த்துக்காம கூட நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக மனசெல்லாம் மாறுது பாய்ஸ்க்கு. நீங்கள் அவங்கள பார்க்குறத விட நீங்கள் பார்ப்பீங்க அது நார்மல். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க நம்மளை பார்க்குறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இப்படியே அந்த நாட்கள் எல்லாம் போகுது. அங்கே இருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. எப்படிம்மா எல்லாம் கரெக்டாக போதா கரெக்டாக செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனால் அவங்க டாக்டர் உங்களை அனுப்பியிருப்பாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு இருப்பீங்க. மித்தவங்களாம் நம்ம எப்படி டைமை ஓப்பி அடிக்கலாம் என்னென்ன இது பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் டைமை கிடைக்கலனாலும் அந்த ஒரு கிடைச்ச டைமை உங்களுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதனாலவோ என்னவோ அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்கள பார்த்துக்கிறத வச்சு உங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்துட்டு ரேட்டிங் அதிகமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இன்னும் இதாக கொடுப்போம் அடிக்கடி உங்களை புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலவே அந்த டாக்டர் யோசித்து உங்களை தான் அனுப்பியிருந்திருப்பார். ஸோ அதனால் க்ரெடிட்ஸும் அங்கே வந்துட்டு நிறையா போகும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பார்த்துக்கிறதுலாம் இவங்க வந்துட்டு இவங்க நீங்களை இப்படிலாம் பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த அப்படி சொல்கிறது அந்த வேன்பிக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அவங்களுமே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அவர் இருந்துட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நீ எப்படிம்மா இருக்க உங்கள் ஹெல்த்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே மறுபடியும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இது காமெடி நடக்குது. ஊசி குத்துறது தான்.
அப்படியே எல்லாம் நடுங்குது மறுபடியும். நீங்கள் வந்துட்டு போன வாட்டி தான் கரெக்டாக குத்திட்டீங்களே, அப்புறம் ஏன் மறுபடியும் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்னா வந்துட்டு போன வாட்டி நம்மள தானே ஃபஸ்ட்டு தொட்டுட்டோம், இந்த வாட்டி நம்ம தானே கடைசியாக போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா யோசிக்கிறாரு. பட்டு தயாங் சும்மா இருப்பாரா? தயாங் ஒரு பக்கம், இந்த வாட்டி என்ன ஆனாலும் நான் தான் கடைசியாக போவேன், அவனுக்கு மட்டும் பிடிச்சது கொடுத்தாலே பண்ண மாட்டோம், அப்போ இந்த வாட்டி எனக்கு தான் கிடச்சாகணும்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம். மித்தவங்களாம் இருந்துட்டு நமக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான், பட் அவங்க என்ன கொஞ்சம் இதாக அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் இப்படிலாம் சுற்றிட்டு கிடப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கடந்து போகிறானோ டேய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க கிடக்குறாங்க. இப்போ ஜிம்னா இருந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேகே மட்டும் முன்னாடி தொட்டி விட்றாங்க. ஜேகே இருந்துட்டு அதுக்குள்ளே என்ன ஜேகே இன்னைக்கு சமத்தா வந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அவர் வந்து ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு இந்தாங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று கொடுக்குறீங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ ஜேகே கடைசியாக போனாலும் கொடுக்குறா, ஃபர்ஸ்ட்டு போனாலும் கொடுக்குறா, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் வந்துட்டு அச்சோ அப்படிலாம் இல்லை ஜிம்னா, நான் உங்களுக்குமே தருவேன், ஏன்னா போன வாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை பிடிச்சோல்ல, ஸோ இந்த வாட்டி இவராக வந்துட்டார்ல, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வரும், இனிமேல் நம்ம போயிட்டு ஈஸியாக ஊசி போட்டுக்கலான்ட்டு. அதெல்லாம் ஒரு டாக்டர்ஸோட ட்ரிக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு பேஷண்ட்டோட மைண்ட், அதாவது நீங்கள் பேஷண்ட் கிடையாது, அதாவது நம்ம பார்த்துக்கிற ஒருத்தவங்கள அவங்க எப்படி மைண்ட் செட் எப்படி ஆக்கினா அவங்க எப்படி வலிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓ அப்படி வரீங்களா வயன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே கேட்குறாரு. ஆமாம் ஜெகே, இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா இல்லையா, அதுதான் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ரைட்டு விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கோரஸ் பாடுறாங்க. நீங்கள் பா பொட்டனே எல்லோரும் கோரஸ் பாடுவீங்களே, நான் சின்ன நீங்களாம் வெறித்தனம் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம் என் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பக்கம் சொல்கிறாரு. சுகா என்ன ப்ராக்டிஸ்லாம் தரமாக போதா, அப்படியே இப்போலாம் பாடி ஃபிட் அப்படியே கரெக்டாக வச்சுருக்கீங்க போல் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியே சுகாக்கு அப்படியே ஒரு பெருமையாக இருக்கு. ஓகே ஓகே நம்மள இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே காலரை தூக்கி விடாத குறையே அப்படி நின்றுட்டுருக்காரு. இங்கே இருக்கிறவங்கள பற்றி பெருமையை பற்றி எதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அப்படியே மண்டையிலே தட்டுறாரு. எப்படா உமனா மூஞ்சி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறார், ஏய் யாரை பார்த்து உமனா மூஞ்சிங்கிற, இரு நான் வாங்கிட்டு கேட்குறேன், ஏன் வாயன் நான் என்ன உமனா மூஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப் உங்ககிட்ட வந்து கேட்குறாரா? நீங்கள் பார்த்துட்டு அச்சோ நீங்கள் உமனா மூஞ்சிலாம் இல்லை ஜேஹோப், ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நீங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அப்படி சொல்லிடுறீங்களா? அவர் பார்த்துட்டு என்ன என்ன இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் லைட்டாக நீங்கள் வந்துட்டு எப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் கரராக, எதுனா இந்த இடத்துல நான் இதை மட்டும் தான் செய்வேன், இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி மூஞ்சி இப்படி தூக்கிக்கிறாரு. நீங்கள் அச்சோ மூஞ்சி தூக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே இதாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கா. அப்படியே தான் அந்த டேஸஸ் எல்லாமே அவ்வளோ போகும். இப்போ பாய்ஸ் எல்லாம் ஒரு நாள் உட்காந்து குரூப்பாக பேசிகிட்ருக்காங்க. அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் போயிட்டீங்க, அவங்க வந்துட்டு இல்லை எங்களுக்கு இன்றைக்கெலாம் ஒரு இது இல்லை, நாங்கள் ப்ராக்டிஸ் அவ்வளோதான் இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ இருந்துட்டு ஆரம்பத்தை கேட்குறாரு, ஏண்டா சுகா எல்லோரும் கவனிங்க, சுகா சிகப் ஜின்னு எல்லாருமே கவனிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரா? சொல்லுங்கள் ஆரம், நீங்களாம் வயனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரா? என்னாச்சு ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்து அதாவது அப்போ எல்லோரும் பார்த்துட்டு அதுவா இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி நல்ல ஒரு கேரக்டர், எல்லாத்துட்டையும் நல்லா ஜெவலாக பேசுகிறா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறா, இதுக்கு மேலே என்ன வேணும், ஓகே தான் நல்ல ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்களா? அப்போ அப்போ சுகா இருந்துட்டு ஆமாம் ஆரம் அதுதான் அதே மாதிரி தான் அவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் தானே நான் ஒன்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஓகே சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஆரம் நம்ம எல்லாருமே மைனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அது நம்ம சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ணி வச்சது தான், பட் ஒயனுக்கு இதில் எப்படின்ட்டு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆரம் வந்துட்டு அதுவும் கரெக்டு தான் சுகா அப்படின்னு ஜேஹப் நீ என்ன சொல்கிற? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம இப்படி தானே சொல்லிகிட்ருக்கோம், நம்ம இங்கே வந்ததுலேருந்தே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எங்கே போனாலும் நம்ம 7 பேர் ஒட்டுக்காக தான் இருக்கோம், கல்யாணம் பண்ணாலும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தானே இருந்தோம். அந்த பொண்ணுக்கு ஓகேவாக இருந்தால் நமக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்பன்னு சொல்லிட்டு ஏதோ கொடுக்க வந்திருப்பீங்க, இவங்க பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஓகே நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க, ஒவ்வொருத்தர் மூஞ்சும் அப்படியே மாறுது. அதுவும் எப்படி சொல்கிறது, பேசிகிட்டு இருந்த இந்த சுகா ஜேஹோப்பு ஆரம் மூஞ்ச பார்க்கணுமே,
ஐயோயோயோ எப்படா வந்தாடே ஜேகே மண்டை சொல்ல மாட்டியாடா அப்போலாம் பத்திக்காரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் மண்டையிலே தட்டுறாரு. நானே பார்க்கல, நானே நீங்கள் என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நானே விறுவிறுப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் ஹலோ சார் நீங்கள் பேசுகிறதுலாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அதுதான் தெரியுது என்னால நீ பார்க்குற பார்வையிலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் முழிக்கிறாங்க. தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி கேட்குறாரு, தெரிஞ்சிருச்சு. என்னது இது என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கரராக கேட்பாங்களே அப்படி கேட்குறீங்க. அச்சோ ஏன் அது ஜஸ்ட் எங்கள் எண்ணம் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஏன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதா? அப்போ ஓகேப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? என்னாச்சு ஏன் நீ என்ன நினச்ச? இல்லை நான் கூட உங்கள் 7 பேத்தையுமே கல்யாணம் பண்ணிக்கணுமோ ஒரு எண்ணத்தில் நம்ம விழுந்துருவோம்னு நினச்சேன், பட் நீங்களே சும்மான்னு சொல்லிட்டீங்களா? ஸோ அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமினாக்கு தயாங்குக்கெலாம் வாயை பிறந்துட்டு பார்க்குறானுங்க. என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேஹோப்பு சுகாலாம் இருந்துட்டு என்ன இவ சொல்கிறா வயான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்றாரு. சொல்லுங்க ஆரம், இப்போ நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மழுப்பாது என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அட ஒன்றும் இல்லை ஆரம், நீ என்ன சொன்ன எனக்கு தெரியாது, சொல்லி ஆகணும். அதுவா நீங்கள் 7 பேருனாலும் எனக்கு சம்மந்தம் தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அவங்களும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையா? எனக்கு ஓகே தான். எனக்கு வந்துட்டு இந்த ஊர் உலகம் என்ன நினைக்கும், அப்படின்னு நினைக்கும், இப்படி நினைக்கும்ட்டுலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 பேரும் ஒன்று தான், புரிதா? என் பார்வையில் நீங்கள் எல்லோரும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி, அவ்வளோ ஒரு க்யூட்டாக, எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தா எப்படி பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் என் பார்வையில் எல்லாம். ஒருத்தர் விடாமல் 7 பேருமே எனக்கு அப்படி தான் இருக்கீங்க. அதனால் ஒருத்தர் மேலே பாசம் அதிகமாகவோ ஒருத்தர் மேலே பாசம் குறைவாவோ எனக்கு எப்பயும் இருக்காது. நான் ஜேகே கிட்ட சும்மா அப்போ அந்த இதெல்லாம் கொடுத்தது அது ஒரு டாக்டராக நான் செஞ்ச ஒர்க்கு. அதுக்குன்னு நீங்கள் இவ ஜேகே மேலே தான் அதிக பாசம் வச்சுருக்கா, அப்புறம் நான் ஜிமினா கிட்ட நல்லா பேசினா நீங்கள் ஜிமினா மேலே தான் வச்சுருக்கான்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு டாக்டராக என்னோட ஒரு ட்ரிக். மற்றபடி எனக்கு உங்கள் 7 பேத்தையுமே அவ்வளோ பிடிக்கும். இந்த ஊர் உலகம் இதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன். அவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என் மனசாட்சிக்கு நீங்கள் 7 பேர் நான் அது ஒத்தாளாக பார்க்குறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் உண்மையாக இருந்தால் அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. அவங்கெல்லாம் அப்படியே வேணும் வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. இப்படியே நீங்கள் இருந்துட்டு ஓகே அப்போது இந்த இதோட கான்செப்ட் முடியுது, இதுதான் ஃபைனல். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ இதாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடிகிறப்போ ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆரம்பு. ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு எது பிரச்சனை வந்தாரா? இதுதாம்மா ஃபைனலு, அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்செப்டும் வருது ஸ்டேஜில். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லாமல் 7 பேர் அட்டன் டைமில் காய்ஸ் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்டன் டைமில் சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் என்னடா அட்டன் டைமில் எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க நீங்களும் இதே பார்க்குறீங்க. அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ஒருத்தையே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். யார் என்ன நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது அவளுக்கு ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் யாரையும் தப்பாக பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ ஒரு இதாக கட்டன்றாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே அவங்களுக்கும் அந்தளவுக்கு சிலருக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணுறது, இவங்களோட லைஃப் இவங்களோட டிசிஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுடுறாங்க. இப்படியே அவங்க 7 பேத்துக்கும் என்னோட மேரேஜ் ஆகிடுது. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே நல்லா போயிட்டுருக்கோங்க லைஃப் நல்லா ஹாப்பியாக. நீங்கள் அப்பப்போ அப்படி தான் போயிட்டு ஜேகேக்கு வேணும்னே ஊசி குத்துற மாதிரி சொல்லிட்டு அப்பப்போ பிடிச்சி இறண்டுறது என்ன, சும்மா போயிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இறண்டுறது என்ன, வேணும்னே சுகாக்கிட்ட போயிட்டு யோங்கி அருமி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கலாய்க்குது. நான் ஆல்ரெடி ஒன்று மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கலாய்ப்பார். ஜேஹோப் கிட்ட போயிட்டு என்ன டெரர் பிஸே கொஞ்சம் கூட நீலாம் ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டேல்ல, நீலாம் உன் தம்பியை பார்த்து கற்றுக்கடா, ஜேகே எப்படி இருக்கா, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா. அப்படியே ஜேஹோப் திரும்பி பார்க்குறாரு. அட பாவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு அவ்வளோ தாண்டி பிரச்சனை விட்டுரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேஹோப் அப்படியே ஒரு பக்கம் ரொமான்ஸில் பிச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேஹோப் அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் எல்லாத்தோடையும் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாம் எப்படின்னா ஒருத்தர் உங்ககிட்ட
எப்படி இருந்தாலும். ஸோ எல்லாருமே வெளிப்படையாக பேசிப்பீங்க. ஆனால் உங்கள் 8 பேத்துக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கவே இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கலாய்ச்சிட்ருப்பீங்க. எல்லோரும் போயிட்டு ஒட்டுக்கா இது பண்ணுறது. நீங்கள் ஒருத்தர் முன்னாடி இருக்கும்போது இன்னொருத்தவங்க மடியில் உட்காந்தா கூட யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் இவ நம்ம ஒய்ஃப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்குமே. அந்த மாதிரி உங்கள் பார்வையில் அவங்க எல்லோரும் ஒன்று, அவங்க பார்வையில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகும். ஸோ இதோட இந்த ஒரு ஒன் ஷாட் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது எப்படி போட்டேன்னு தெரில. ஏன்னா நான் ஒன் ஷாட்டு போட்டிருக்கேன். பட் 7 பேத்துக்கு 1 கேர்ள் வச்சுலாம் நான் போட்டதே கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். யாருக்காவது இந்த மாதிரி பிடிக்கலனா ஸோ தயவு செஞ்சு ஹெட் கமெண்ட் கொடுத்துறாதீங்க. ஓகே, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதனால் ஃபஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன், இப்போ லாஸ்ட்லேயும் சொல்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு தடவை விஷ் பண்ணுறா தங்கம், நீ மறக்காமல் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேவா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா தங்கம். நீ லைஃப் லாங் நல்லா ஹாப்பியாக இருப்ப. ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் நீ நல்லா ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி நம்ம முடிச்சுக்கலாம்.